ஸோ ஹாய் கைஸ் நான் சன்பு பார்க்க போகிற கதை வந்து முரா. முரா வந்து ஒரு மதுரையில் இருக்காத ஆனால் மதுரைன்னு காமிக்க ட்ரை பண்ண ஒரு ரெண்டு சீன் ஒன்று ரெண்டு சீன் மட்டும் மதுரை சீன்ஸ் வந்திருக்கும். மதுரையில் ஜிகர்தண்டா கடை, அப்புறம் இன்னொரு இடம் ஒரு இடம் மட்டும் இன்னொரு இடம் ஒரு இடம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இடத்த காமிச்சிட்டு இதாண்டா மதுரை அப்படிங்கிற தனி மதுரையோட பசங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மதிப்பு கொடுத்த மலையாள படம் வந்து முரா. ஓகே. இப்போ முராவோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சுராஜ் வரும்போது வந்து ஒரு டான் லிஸ்ட்ல ஒரு ஃபர்ஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் செகண்ட் பொசிஷன்ல இருக்கவனுக்கு வந்து ஒரு ஒரு ஊருக்குள்ள பெரிய டான் மாதிரி சுத்துவாங்கல்ல. ஸோ அவன வந்து ஒரு 4 மலையாள பசங்க வந்து அட்மையர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அட்மையர் பண்ணிட்டு இவங்க எங்க பஞ்சாயத்துக்கு போனாலும் கூட சேர்ந்து போறது அப்படிங்கிற மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய பஞ்சாயத்துல மாட்டிக்க அதாவது அந்த செகண்ட் டானும் சூரஜ் வரும்போதும் ஒரு 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 லேண்ட் விஷயம், சரிங்களா? ஒரு குவாரி விஷயம். அங்க பேச போனதுல அடிச்சு தந்துருவாங்க ஊர் மக்கள. அது ஒண்ணு பெரிய பிரச்சனை ஆனோனே போலீஸ்லேருந்து எல்லாரும் அவன அரெஸ்ட் பண்ண தேடிட்டு இருப்பாங்க. ஸோ காட்டுக்குள்ள போய் ஓடி போய் ஒளிஞ்சுப்பான். ஸோ அந்த இடத்துல இவன் கூட இருக்கவங்கள தாண்டி இந்த வந்தாங்க பாத்தியா 4 பேர். இவங்க தான் வந்து உயிரை கொடுத்து காப்பாத்துற மாதிரி தோணும். ச்சே ரொம்ப நல்ல பசங்களா இருக்கிறேன்னு சொல்லிட்டு சூரஜ் ரொம்ப பிடிச்சு போயிரும். ஸோ அப்ப வந்து இவனுக்கு ஒரு டாஸ்க் வரும். என்னன்னா, மதுரையிலேருந்து திருநெல்வேலி போற வழியில ஒரு கோடவுன் இருக்கு. அங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் இருக்கு. சரிங்களா? அந்த பொருள் வந்து பணம் இருக்கு. பிளாக் மணி. நீ அது மாரி T20னா போலீஸ் கேஸ் கூட கிடையாது. மொத்த பணத்த நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இவங்க தான் பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவனுக்கு இந்த டீல் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாரி புடிச்சு போயிரும். ஸோ அந்த சைடு 4 பசங்கட்ட சொல்லுவான். சொல்லும்போது இதுக்கு முன்னாடி இந்த மாரி அட்டெம்ப்ட் பண்ணாங்கடா. அவையிலும் மிஸ் ஆயிடுச்சு. ஆனா நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா எடுத்து வந்துடலாம் அப்படின்னோனே, அட்டெம்ப்ட் பண்ணீங்கல்ல யார் அவங்க? அவன் சொல்லு நான் பேசிட்டு போறேன்னு சொன்னோனே, அவன் யாருன்னா 2 மதுரை பசங்க. எங்க இருப்பாங்கன்னா ஒத்தக்கல்ல இருப்பாங்க. ஒத்தக்கடை இந்த இதில ஓத்து என்னவோ வித்தியாசமா ஒரு பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால அவங்க கிளம்பி இங்க மதுரைக்கு வராங்களாம். மதுரை காமிச்சிருக்காங்கன்னா 2 பேர் 2, 3 சீனா காமிச்சிருப்பாங்க. ஓகே கதைக்குள்ள போயிருவோம். ஸோ, இப்ப என்ன ஆகும் அப்புட்ன்னா, அ நம்ம இவன் மதுரைக்காரர் இந்த பசங்க வந்து பேசுவாங்கல்ல, அவங்க என்ன சொல்லுவாங்க, "ஆமா நாங்க போனப்ப பணமே இல்ல. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து போறோம்ல, பணம் இருக்கான்னு பார்ப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சேர்ந்து கிளம்புவாங்க. கிளம்பி டீலிங் பேசிக்குவாங்க. என்ன கிடைச்சாலும் எல்லாரும் சரி பங்கு ஓகேன்னா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்பி போயிடுவான். இப்போ நாங்க இருக்கோம். ஒரே ஒரு செக்யூரிட்டி இருக்கும். 2 நாய் இருக்கும். என்ன நாய்னா, அ கோட்டிங் இல்லாத இது ஜெர்மன் ஷெப்பர்ட். அந்த நாய்ட்டெல்லாம் தப்பிச்சு செக்யூரிட்டி காரன் கட்டி போட்டு பணத்த அப்புறம் எடுத்துட்டு ஓடி வந்துருவாங்க. கரெக்ட்டா ஓடி வருவாங்க. எல்லா பிரச்சனையும் இல்ல. ஆனா வரும்போது பார்த்தா தனியா ஒரு ஸ்குவாட தொரத்தும். அங்கேயே கணிச்சுருவாங்க. வேற எவனோ நம்மள ஃபாலோ பண்றாங்க. வேற என்னமோ பண்ண ட்ரை பண்றாங்க. பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, சூரஜ்க்கு ஃபோன் பண்ணா, சூரஜ் இருந்தானே, காசா? அப்படியே குடுங்க." "அண்ணே எங்க பங்கு." "ஏ அம்மா இருக்காங்கடா. அம்மாக்கு தான்டா எல்லாமே தெரியும்." யாருன்னா அவங்க அந்த சுப்பீரியர் லேடி இருக்கும் தெரியுமா? அந்த குவாரியோட ஓனரு. ஸோ அந்த அம்மா. அம்மாக்கு எல்லாமே தெரியும்டா. யாருன்னு இந்த அம்மா முதலேருந்தே வர்றேன்னா, அந்த அம்மாட்ட தான் சூரஜ் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அம்மா வந்துரும்டா, அந்த அம்மா வந்து பார்த்து பிரிச்சு குடுத்துரும்டா அப்படின்னு சொன்னோனே, இவன் சரி ஓகே. விடு மச்சான் நான் பார்த்துக்கலாம் மச்சான் மச்சான் அப்படின்னு மதுரை பசங்கட்ட பேசிட்டு இவன் நினைக்கிறேன் மலையாளத்துக்கு கேரளாக்கு வந்துருவாங்க. ஸோ கேரளாக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாரி பேசி வாங்க போய் காச குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த அம்மா என்ன சொல்லும், ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்திருக்கீங்க. மொத்தத்துக்கு ஒரு ரூ. 25,00,000 மொத்தத்துக்கு சேர்த்து ஒரு ரூ. 10,00,000 குடுத்துரு. எது 10,00,000 நாங்க கொண்டு வந்ததே 30,00,00,000 இருக்கும். ஆளுக்கு 50,00,000 கிடைக்கிற மாரி பாருங்கன்னோனே, நிறைய டீலிங் பேசுவோம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அந்த அம்மாவோட பையன் ஒருத்தன் இருப்பான். ரொம்ப அரைக்கோளாறு மாரி. சுத்தி ஆளுங்க இருக்காங்கன்னு திமில்ல அந்த 4 பேரையும் போட்டு அடின்னு அடிச்சு, எல்லாருமா சேர்ந்து அடிச்சு இறக்கி விட்டுருவாங்க. 4 பேர் பயங்கர அஃபெண்ட் ஆயிடுவாங்க. ஸோ இவங்கள போய் தொரத்தி புடிச்சு அடிச்சு, அவன மட்டும் தனியா இழுத்து விட்டு லெஃப்ட் காலு, ரைட் கைன்னு மாறு கை மாறு கால் வாங்குற மாரி உடைச்சு விட்டுருவாங்க. உடைச்சு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருவாங்க. சரி உடனே அந்த அம்மா என்ன சொல்லி, "இதுக்கு எந்த போலீஸ் கேஸ் வேணாம், எந்த விதமான பிரச்சனையும் வேணாம். எவ்வளோ காசுனாலும் சரி அந்த பசங்க கேட்ட மாரி 3 கோடியா குடுத்துருவோம். ஆளுக்கு 50,00,000னா 6 பேரு." அப்பயும் மதுரை பசங்கள விட்டு குடுக்கல. ஸோ அவங்க 2 பேருக்குமா சேர்த்து 50,00,000 மொத்தம் 3 கோடிய வந்து பேசிருவாங்க. இவனும் சரி சூரஜ் குடுத்துறேன்னு சொல்லிட்டாங்கடா. ஓகேயா வாங்கிட்டு எப்படியோ போயிறேன்னு சொல்லிட்டு வந்தா இவன் ஜாலியா வந்துருவாங்க. இந்த 4 பசங்கள்ல ஒருத்தன் லைஃப் இருக்கும். பொண்ண சைட் அடிக்கிறது, ஒருத்தவங்க ஷேர் பண்ண ட்ரை பண்றப்ப அந்த மாரி 4 பேருக்கு ஒரு லைஃப் இருக்கும். ஸோ ஜாலியா வண்டியில போய்க்கிட்டு இருக்கப்ப லாரி அடிச்சு 2 பேர் ஸ்பாட் அவுட். 2 பேரும் ஸ்பாட்லயே இறந்துருவாங்க. எதார்த்தமா லாரி ஆக்சிடென்ட்லாம் நினைச்சிட்டு இருக்கப்ப, இந்த செகண்ட் ஆள் இருக்கான் பார்த்தீங்களா, அவன எதார்த்தமா போய் மிரட்டும்போது உண்மையா உளறிருவான். அதுக்குன்னு ஒரு சீன் வரும். இந்த மீதி இருக்க 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இந்த 3 கோடி எடுத்துட்டு போன்னு கையில குடுத்துருவாங்க. ஆனா 3 கோடி எடுத்துட்டு போற வழியில ஒருத்தன அட்டெம்ப்ட் பண்ணி அந்த இடத்துல கொன்றுவாங்க. என்னமோ தப்பா இருக்குன்னு அவன போய் மிரட்டும்போது அவன் உளறிருவான். அப்பதான் அவன் வந்து உளறிருவான். இந்த மாரி ஓனரமாவும் இவங்க எல்லாருமா சேர்ந்து தான்டா பண்றாங்க அப்படிங்கிற மாரி உளறுனோனே செம்ம காண்டாயி போய் சூரஜ் கொன்றுவான். அவன் கூட ஒரு எடுப்பவன் சுத்திக்கிட்டு இருப்பான். அவன கைய வெட்டிருவான். கைய வெட்டிட்டு சூரஜ் சொல்லுவான், "நான் இந்த மாரி வேலைய விட்டு ரொம்ப நாள் ஆச்சுடா நம்புடான்னா." அவன் கொல்லுவேன்னு கொன்றுவான் கோவத்துல. ஸோ கூட இருக்கவனே கைய வந்து வெட்டி கொண்டு போயிருவான். ஸோ இதுல இவன் தான் நியூஸ் பேப்பரா பண்றான்னு தெரிஞ்சுப்ப நேரா மதுரைக்கு வந்துருவான். மதுரைக்கு வந்து நல்ல பேப்பரா சொன்னோனே, "நாங்க வரோம் மச்சான் கூட" அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வருவான். "நீ தலையிடாத நான் தான் கொல்லுவேன்னு" சொல்லிட்டு இவன் 2 பேரும் கல்யாணம் அம்மாவ ட்ரை பண்ணுவான். பார்த்தா அந்த செகண்ட் ஹேண்ட் இருக்கான்ல, அவன் செகண்ட் கேட்டகரி. அவன் என்ன பண்ணுவான்னா, கார வச்சு அவன ஏத்தி அந்த இடத்துல கொன்றுவான்.
சரிங்களா? ஸோ எப்புட்றா என்னடா இருங்க 4 பேரையும் கொன்ட்டேன்னு ஃபீல் பண்ணும்போது, அந்த மதுரை பசங்க 2 பேர் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு அந்த அந்த லேடிய வந்து கொன்றுவாய்ங்க. நீ இதுக்கு இவங்க உனக்காக தானே இவன கொன்னாய்ங்கன்னு சொல்லிட்டு அவள கொன்றுவாய்ங்க. மதுரை பசங்க. ஓகே. அதான் நட்புக்காக என்ன ஆரம்பிச்சது வழி எப்படி போய் முடிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி கதை போகும். ஸோ ஆனா நீங்க கேப்ஷன் படிக்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஹெய்ஸ்ட்ட எடுக்க ட்ரை பண்றாய்ங்க. அதுக்குள்ள இவங்களுக்கு பொறாமையில இவளுக்கு என்ன ஆச்சுன்னா பிடிச்சிருப்பேன். ஆனா அதுல அது அந்த சீன்ல அந்த கதைக்குள்ள வரவே இல்ல. ஓகே கதைக்குள்ள போ. ஸோ இதான் கதை. ஸோ சான்ஸ மிஸ் பண்ணாம பாருங்க. நல்லா தான் இருந்துச்சு மோரா. இதே மாரி நல்ல வீடியோ வந்து பாக்குறேன். அதுவரைக்கும் லவ் பாய்.